யாருன்னே தெரியலக்கா, இறந்திருக்காரு. இவர் பார்க்க வெளியூர் மாதிரி இருக்கு, இங்க உள்ளூர் மாதிரியே இல்ல. அச்சச்சோ, அவர்கிட்ட போன் ஏதாச்சும் இருக்கா? இருந்துச்சுன்னா ரிலேஷன் யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. போன் இல்லக்கா அவர்கிட்ட. ஐயோ, கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். இல்ல இல்ல வேண்டாம்க்கா, பாவம் நீங்களே நிற மாசமா இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டாம்க்கா. பாத்தீங்கன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, பாக்குறேனே. என்னால முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். ஆமா மேடம், அதுவும் கரெக்ட் தான். நீங்க பாருங்க மேடம். சரிம்மா. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க. சரிம்மா. சிவா, நீங்களா? சிவா, எப்படி சிவா உங்களுக்கு எங்களெல்லாம் விட்டு போக மனசு வந்துச்சு? சிவா, 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 சிவா. பூமாரி என்னமா ஆச்சு? அம்மா, சிவாக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. என்ன பூமாரி, என்ன உனக்கு போன் ஏதாவது வந்துச்சா? இல்லம்மா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா. ஒரு ரோட்ல சிவா இறந்து கிடக்காருமா. பூமாரி, கனவுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க. நீ அந்த சிவாவே 24 மணி நேரமா நினைச்சுக்கிட்டே இருக்க. அதான் உனக்கு அவ இறந்திருக்கிற மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கும். இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நிஜமாவே சிவாக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. அதான் எனக்கு கனவுல இப்படி காட்டுது. யாரு அந்த லூசு பைய? ஒரு நாள் சாவே மாட்டான், வேணா எல்லார் உயிரையும் எடுப்பான். பூமாரி, தேவையில்லாம வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காதம்மா. நீ மாசமா இருக்கிற பிள்ளை, கொஞ்சமாவது சந்தோஷமா இரு, தூங்கு. அப்பதானே மறுநாள் காலையில ஆபீஸ் போக வசதியா இருக்கும். சரிம்மா. அம்மா, சிவா வந்துருவார்லம்மா. வந்துருவாம்மா, நீ தூங்கு. சரிம்மா. உண்மையிலே இந்த சிவா உயிரோட இருக்கானா இல்ல இறந்துட்டானா? அந்த அளவுக்கு இவன் பூமாரி மேல பாசம் வச்சிருந்திருக்கான். நம்பவே முடியலையே. இவன் பூமாரி சொன்ன வார்த்தைக்காக ஊரை விட்டு ஓடனானா இல்லனா கடன் வேற ஏதாவது அதிகமா வாங்கி வச்சுட்டு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானா? ஒண்ணுமே தெரியலையே. சௌதா இவன் வேற எப்ப வந்து தொலைவான்னு தெரியலையே. இவ வேற கடந்து அழுதுட்டேல கிடக்கா. இவளை சமாளிக்கிறதா பெரிய பாடா இருக்கு. இதுல வயித்துல இன்னொரு குழந்தை வேற. என்னத்த சொல்ல. என்ன கலாக்கா, உங்க வீடு செத்த வீடு மாதிரிலாம் கிடக்கு. என்னமாடா இப்படி பேசுறா? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்கக்கா, வீடு களை இழந்து போய் கிடக்கல, அத சொல்ல வந்தேன். ஆமாமாடா, ஒரு காலத்துல இந்த வீட்ல வீடு நிறைய ஆட்களா இருந்தாவ. என்ன பாவம் பண்ணினல தெரியலையாக்கா, வீட்டுல ஒருத்தியிலும் வாழ மாட்டுக்காள்ல. என்னன்னே தெரியல மாலா. என்னால முடிஞ்ச வரை நாள பிள்ளைகளுக்கு நல்லதான் பண்ணிருக்கேன். என்ன சோதனை காலமோ தெரியல. நீங்க தாக்கா இப்படி இருக்கிறிய. அங்க சின்ன பொண்ணு வீட்டுல போய் பாருங்க, டெய்லி கறி என்ன மீன் என்ன. என்ன மாலா சொல்றா? அந்த பூமாரி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி கடந்து அழுதுட்டு இருந்தா, என் புருஷனை பார்க்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ டெய்லி கறி மீனா தின்னுட்டு இருக்கா. ஏக்கா, அடுத்தவங்க முன்னாடி அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சாதானக்கா நம்புவாங்க. நேத்து தாக்கா அவங்க வீட்டுக்கு போறேன், தாயும் மகளும் மீன் குழம்பு என்ன பொரிச்சது என்ன அப்படி வச்சு தின்னுட்டு இருக்காவ 2 பேரும். ஆமாக்கா, நீங்க சொல்றதே கரெக்ட் தான். நேத்து கூட மீன் குழம்பு வாசம் என்னமா வந்துச்சு. அத்தை, நம்ம தான் இங்க காவலையில இருக்கோம், ஒண்ணும் சமைக்காம. அவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா சமைச்சு நல்லா சாப்பிடுறாங்க. என்ன கலாக்கா, அப்ப நீங்க இன்னும் சமையல் பண்ணவே இல்லையா? இன்னும் சமைக்கவே இல்ல மாலா. நேத்து வச்ச சாம்பார் கிடக்கு பாத்துக்க, அதை சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். எங்க மனுஷனுக்கு சாப்பாடு உள்ள போகுது. பாவக்கா, நீங்க உங்க பையன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கீங்க, ஆனா உங்க மோவன் அந்த பூமாரி மேல எல்லாம் உயிரை வச்சிருக்கான். ஆமா மாலா, இது பத்தாதுன்னு அந்த கிறுக்கு பையன் வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்திருக்காம்ல, என் பூமாரியே ஒண்ணு பண்ணிரானுங்கன்னு. அக்கா, அந்த வாக்குமூலத்தை நீங்க உண்மைன்னு நம்புறீங்களாங்கோ? என்ன மாலா, என் மொபை பூல்ல இருந்து தான் எடுத்தவ. என் மகன் தானே பேசியிருக்கான். என்னக்கா, நீங்க என்ன அந்த காலத்துல இருக்கிறீங்க? இந்த காலத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆமாத்த, மாலாக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே சந்தேகம் வருது. அது எப்படி என் புருஷன் காணாம போன அன்னைக்கு ஆடியோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு காணாம போனாராமோ? பத்தாதுக்கு பூமாரிய மட்டும் ஒண்ணும் பண்ணிடக்கூடாதுன்னு அது எப்படி கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காரு. இத நீ இங்க பேசி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி இருக்கணும். அப்ப எனக்கு மூளையே வேலை செய்யலக்கா. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசிக்க தோணுது. சரி, நீ எந்த காரியத்தை தான் உருப்படியா பண்ணியிருக்க? ஆமா, சிவா போன எப்படி பூமாரி ஆபீஸ்ல கிடந்துச்சு? அதானே ஏக்கா, எல்லா பிளானும் போடுறது இந்த பூமாரிக்கா. அவ பார்த்தா இங்க இவளும் கடந்து கத்திட்டு கிடக்காளா, நீங்க வேற கடந்து கத்திட்டு கிடக்குறிய. எதுக்கு இந்த பிரச்சனைன்னு புருஷனை நைஸா ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா. அப்ப என்ன சொல்ற மாலா, இந்த பூமாரி என் மகனை கடத்தியே வச்சிருக்கா? ஆமாக்கா, உங்களுக்கு இது கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஐயோ கடவுளை, என்னத்த சொல்ல உங்கள. என்ன மாலா, நீ சொல்றத வச்சு யோசித்து பார்த்தாலும் சிவாவை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் அவன் வேற யார்கிட்டயாவது ஒரு போனை வாங்கி என்கிட்ட பேசலாம்ல? ஏக்கா, நீங்க சொல்றீங்க, அங்க சிவாவுக்கு பாவம் அவன் சூழ்நிலை எப்படி இருக்கோ. இந்த பூமாரி சிவா கிட்ட என்னத்த சொல்லி மிரட்டி வச்சிருக்காளோ, யாரு கண்டா? இவ்வளவு ஒரு விளங்காதவளா இருக்காளே இந்த பூமாரி.
பூமாரி. அக்கா இவ்வளவு தில்லாலங்கடி வேலையெல்லாம் அந்த பூமாரி பார்த்துருக்காள, நீங்க என்னைக்காவது அவகிட்ட போய் கேளுங்களேன். அவ என்ன தெரியுமா சொல்லுவா? சிவா, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு கண்ணுல இருந்து அருவியா கொட்டும். சும்மா நடிச்சு தள்ளிடுவா. நீங்களும் நம்ப போறீங்க. கரெக்டா சொன்னீங்கக்கா. அவன் நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறா. ஏக்கா இதுல பாதிப்புன்னு பார்த்தா உங்களுக்கு மட்டும்தாக்கா. அந்த பூமாரிக்கு என்ன, உங்க மகன் போனா இன்னொரு பையனை கட்டிட்டு சந்தோஷமா வாழ போறா. அக்கா என்ன கார்த்திக், எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்னக்கா, எங்க அம்மாவை எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க மேலும் மேலும் குத்தி விட்டுட்டே இருக்கீங்க. என்னப்பா அப்படி நான் என்ன பெருசா பேசிவிட்டேன்? உண்மைய சொன்னா தப்பா? ஆஹா, இந்த நாட்டுல உண்மையை சொல்றதே பெரிய தப்பு போல இருக்க. உங்க உண்மையெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குனதே போதும். என்ன என்ன அப்படி நான் என்னத்த பண்ணிவிட்டேன்? உள்குத்து வச்சு பேசிட்டு இருக்கா. என்ன கார்த்திக், நீ அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? மாலா எனக்காக 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு இருக்கா. இது ஆறுதலா? அவங்க 1க்கு 2 பூமாரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீயும் கேட்டுக்கிட்டே இருக்க. அப்ப என்ன சொல்ற கார்த்திகே? உங்க குடும்பத்துல நான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற, அப்படிதானே? புரிஞ்சா சரி. சிவாவை விட இந்த கார்த்திகே சரியான துமுறு பிடிச்சவனா இருக்கானே. இவன் புத்திக்கு தானே இவன் பொண்டாட்டி பிள்ளையில இவனை விட்டுட்டு ஓடிட்டவ. பூமிகா, பக்கத்துல காயத்ரி மாவுக்கு சடங்கு வச்சிருக்காவமா, நான் போயிட்டு வந்துறேன்னு. சரிக்கா, போயிட்டு வாங்க. அது கேட்க கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. உன்கிட்ட ஏதாவது ஒரு செயின் இருந்தா கொஞ்சம் தரியம்மா. ஏதாவதுன்னா தங்க நகையா கேக்குறீங்க? என்கிட்ட எல்லாமே பெரிய பெரிய செயினால இருக்கும். அப்படியாம்மா? அப்ப எல்லாம் பெரிய செயினா தான் இருக்கும். ஆமாட்ட, என்கிட்ட எல்லாமே பெரிய ஆரம் நெக்லஸா தான் இருக்கு. அதெல்லாம் உங்க வயசுக்கு செட்டே ஆகாது. ஆமாம்மா, வயசானவ, எனக்கு பெரிய செயின்லாம் நல்லா இருக்காதுமா. ஏதாவது உங்ககிட்ட ஒரு சின்ன செயின் இருந்தா போதுமா. அது போதும் எனக்கு. ஏன்னா ஃபங்க்ஷன்ல வரவங்க எல்லாம் கழுத்தை தான் பாப்பாமா. கழுத்து வேற வெறுங்கழுத்தா இருந்தா என்ன நினைப்பாவ, அதாம கேட்டேன். ஓ அப்படியா? சரிதா, என்கிட்ட ஒரு 2 சவரன்ல ஒரு செயின் இருக்கு. போன பர்த்டேக்கு எங்க அம்மா கொடுத்தது. பத்திரமா எடுத்துட்டு போய் கொண்டு வந்துருங்க தா. சரி பூமிகா, பத்திரமா போயிட்டு பத்திரமா எடுத்து வந்துறேம்மா. இருங்க தா, எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா. சந்தியா வாமா. அம்மா, ஜோஷ்வா சாருக்கு என்ன ஆச்சு? கடைக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற அந்த அண்ணா தான் சொன்னாங்க சாருக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரலன்னு. ஆமாமா, காலையிலலாம் நல்லதாமா இருந்தான். என்ன ஆச்சுன்னே தெரியல. சாயங்காலத்துல இருந்தே அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாயிட்டு. பிறகு ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டுட்டு வந்த பிறதாமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். ஐயோ, நேத்து சாயங்காலம் நம்ம ஜோஷ்வா சாரை திட்டினாலதான் அவரை ரொம்ப மனசுடைஞ்சிட்டார் போலயே. அம்மா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியாமா, இதை எடுத்துட்டு வரேம்மா. சரிம்மா. ஜோஷ்வா சார், ஜோஷ்வா சார். சந்தியா நீங்களா? ஆமா சார். உங்களுக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ உடம்புக்கு பரவாயில்ல சந்தியா. சார், இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் சார். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன் சந்தியா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். ஐயோ சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இதுக்கெல்லாம் காரணமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன சொல்றீங்க சந்தியா? ஆமா சார், அன்னைக்கு கூட போன்ல என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனையே சார். அவங்க ஏதோ விளையாட்டா பண்ண போய் இவ்ளோ சீரியஸா முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா சந்தியா? ஆமா சார், எனக்கு இந்த விஷயம் நேத்து நைட்டு தான் தெரியும். அதான் நான் உங்களுக்கு உடனே சொல்லலாம்னு ஃபோன் பண்ணா நீங்க கட் பண்ணிட்டீங்க சார். என் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து போட்டா என் வாய்ஸ் கேட்டதும் நீங்க அப்பவும் கட் பண்ணிட்டீங்க. சாரி சந்தியா, நேத்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தேன். என்னால என்ன பேசுறதுனே தெரியல. சந்தியா, காஃபி எடுத்துக்கோமா. தேங்க்ஸ்மா. ஜோஷ்வா, எழுந்துட்டியோ? உனக்கு வேணா காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா. ஏயா, வாய் ரொம்ப கசப்பா இருக்கோ? இல்லனா சுடுதண்ணி வேணா கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஜோஷ்வா, சாப்பிட்டல, காலையில போட வேண்டிய மாத்திரை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு போட. சரிமா. ஜோஷ்வா, மத்தியானத்துக்கு ரசம் சாதம் வேணா வைக்கட்டுமா அம்மா? அது கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா வைங்கம்மா, போதும், எனக்கு சாப்பிடுறதுக்கு மனசே இல்ல. சரி ஜோஷ்வா, அப்போ கஞ்சினாலும் மத்தியானம் வச்சு தரேனே. சரிமா. பரவாயில்ல, ஜோஷ்வா அம்மா ஜோஷ்வா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அம்மா, நான் வேணும்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாமா, நீ கேட்டதே போதும். சரி ஆண்டி, அப்ப நான் வரேன். ஜோஷ்வா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். சரி சந்தியா. வரேம்மா. சரிம்மா, அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போமா. வரேம்மா. ஏல, இந்த பிள்ளை உன் மேல என்ன பாசமா இருக்கு? என்ன எவ்வளவு பாசம் இருந்தா வீடு வரை வந்து பாத்துட்டு போவா.
ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஜோஷ்வா, எனக்கு வரப்போற மருமகளும் இந்த பிள்ளையே மாதிரி அன்பா கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்துக்க. சரிம்மா, இவ்ளோ நல்ல பொண்ண எனக்கும் தான் மிஸ் பண்ண தோணல. ஆனா என்ன பண்றது, சந்தியா இப்ப வந்து பேசிட்டு போறதுலயே தெரியுது அவளுக்கு என் மேல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு. ஆனா என்னன்னே தெரியல, சந்தியாவை என்னால வெறுக்கவும் முடியல. என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. பூமிகா, என்னத்த என்னாச்சு? ஏன் அழுவறீங்க? கீழே ஏதாச்சும் விழுந்துட்டீங்களா? பூமிகா, மன்னிச்சிருமா, நீ கொடுத்த செயின் தொலைஞ்சு போச்சுமா. அத்தை, சும்மா விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் பேசாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லி தான் கொடுத்தேன், இது எங்க அம்மா கொடுத்த செயின்னு. பூமிகா, நீ செயினை மாட்டி விடும்போதே நான் சொன்னலாமா, கொஞ்சம் அந்த பின்னு லூசா இருக்குன்னு. நீ தான் கேட்கலாம், இல்ல சரியா தான் இருக்கு அப்படின்ட்டா. அங்க போன பிறகு கொஞ்ச நேரத்திலே எனக்கே தெரியாம கலண்டு விழுந்திருக்குமா. நானும் ஃபங்க்ஷன்ல எல்லா இடமும் தேடி தேடி பார்த்துட்டேமா, கிடைக்கவே இல்ல பூமிகா. என்னதே? ஏதோ அந்த சின்ன பிள்ளைங்க பென்சில ரப்பரை தொலைச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த செயினோட விலை இப்ப என்னன்னு தெரியுமா? 1 லட்சத்துக்கு மேல இருக்கு. நீங்க சொல்ற கதையெல்லாம் நான் நம்பறதா இல்ல. நீங்க உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த செயினை கொடுத்து வச்சிட்டு இங்க ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன செயினை தொலைக்கிறதுக்கு குழந்தையா? என்ன பூமிகா இப்படி சந்தேகப்படுற? நான் எதுக்கு ஓ நகையை கொண்டு எங்க அக்கா வீட்ல கொண்டு கொடுக்கணும்? உங்க அக்கா வீட்ல இப்ப சிவா இல்லன உடனே காசுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உடனே ஏன் செயினை தூக்கி இத அடகு வச்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லி கொடுத்திருப்பீங்க, அப்படிதானே? ஏன் பூமிகா இல்லாத கதையெல்லாம் இப்படி எடுத்து கட்டி பேசிட்டு இருக்க? நான் என்ன அப்படிப்பட்டவளா? உங்க அக்கா மேல நீங்க உயிரே வச்சிருக்கீங்க அத்தை. கண்டிப்பா அவங்களுக்கு உதவி இருப்பீங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒண்ணு என் நகையை கொடுங்க, இல்லனா அந்த நகைக்குள்ள காசு கொடுங்க. என்ன பூமிகா திடீர்னு வந்துட்டு 2 பவுனுக்குள்ள காசு கேக்குறியம்மா? என்கிட்ட எதுவுமே கிடையாதுமா. அதான் பேங்க்ல 50,000 போட்டு வச்சிருக்கீங்களா, அதை எடுத்து என்கிட்ட கொடுங்க. எனக்கே 2 கண்ணு கொஞ்சம் பார்வை குறையா இருக்குமா. ஆபரேஷன் பண்ணணும் தானமா கொஞ்சம் காசு போட்டு வச்சிருக்கேன். சரி, பிள்ளைல நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஆமா, இப்போ உங்களுக்கு கண்ணு ஆபரேஷனா முக்கியம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் நகையை தொலைச்சது நீங்க, அதுக்கு ஈட எனக்கு காசு வரணும். எங்க அம்மாவுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. எதுக்கு உன் மாமியாருக்குலாம் கொடுத்தேன்னு. ஈவு இறக்கம் பார்த்து உங்களுக்குலாம் என் செயினை கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? பூமிகா, எங்க அம்மா தெரியாம பண்ண தப்புக்கு எதுக்கு நீ அவங்களை இவ்வளவு கேவலமா பேசுற? எங்க அம்மாவும் ஒரு காலத்துல எல்லா நகையும் போட்டு அனுபவிச்சவங்க தான், தெரியுமா? இப்ப கூட நான் நகை எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எதுக்கு நீ பூமிகாக்கு எடுத்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க, நீ எங்கடி? ரேமா, அவ செயின் தொலைஞ்சு போயிட்டல, அப்புறம் அவளுக்கு மன கஷ்டம் இருக்காது. நான் எதுவுமே நினைக்கல. நீ சண்டை போடாத, உள்ள போ. ஆஹா, சூப்பர் தே. இன்னும் நல்லா சண்டை போடுன்னு ஏத்தி விடுற மாதிரி இருக்கு. பூமிகா, நீ என்கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். வர வர உன் பேச்சு ஒன்னும் சரியில்லை. உனக்கு பண திமிரு வந்துருச்சு. இதே இடத்துல உங்க அம்மா உன் நகையை தொலைச்சிருந்தா இப்படிதான் இருந்து கத்திட்டு இருப்பியா? எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒண்ணா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க இந்திரா? என் பொண்ணுதான் மேடம், ஸ்கூலுக்கு கிளம்புறாளா, அதான் வீட்டு சாவியை எங்க வைக்கட்டும்னு கேட்டா. அதையே இவ்வளவு ரகசியமா பேசணும்? இல்ல மேடம், அங்க இருந்து பேசினா உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸா இருக்குமே தான் நான் இங்க வெளியில வந்து பேசினேன் மேடம். ஓ அப்படியா, சரி சரி, சீக்கிரமா கிளம்பு. மீனை நல்ல மீனா பார்த்து வாங்க, பழைய மீனை கொடுத்துற போறான். சரி மேடம். பிரியா, அம்மா கொஞ்சம் வேலையில இருக்கேம்மா, நீ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சாவியை கொடுத்துறேன்னு. சரிம்மா, சரி சரி. அவ போயிட்டாளா? போயிட்டாங்க சார். திமிர பாத்தியா இவளுக்கு? தப்பு செஞ்சுட்டு மறைஞ்சு இருக்கா. இதுல இந்த அம்மாக்கு விதவிதமா சாப்பிடலன்னா ஆகாது. விடுங்க சார், இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்ல வந்து களி சாப்பிடட்டும். ஆமா இந்திரா, சீக்கிரமா அதான் நடக்க போகுது. அப்புறம் அங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, ஓகேவா? ஓகே சார். ஹலோ, யாரு? அம்மா, நான் தான் கீர்த்தி. என்னடி இது, புது நம்பரா இருக்கு? அம்மா, ரம்யா புது சிம் கார்டு வாங்கியிருக்காமா, இதான் நம்பர், சேவ் பண்ணிக்கோன்னு. யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏய், எங்கடி இருக்க? பெங்களூர்ல இருக்க? ஆமாமா. பெங்களூர்ல அப்பாவை பாத்தியாடி? ஆமாமா, அப்பாவை ஹோட்டல்ல பார்த்தோம். அப்புறம் பயத்துல அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டோமா. ஏ லூசு, உன் பர்ஸ் கவனமா வச்சுக்க தெரியாது. அதை எடுத்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்து எனக்கு எவ்வளவு கேவலமா திட்டினாரு தெரியுமா? உன்னால உங்க அப்பா கிட்ட நான் வாங்காத ஏச்சு பேச்சு இல்ல. பேசாம நீ நம்ம வீட்டுக்கே வந்துருடி. என்னங்க? கீர்த்தி தானே லைன்ல? ஏய் கீர்த்தி. ஐயோ அப்பா. என் குரலை கேட்ட உடனே உன் பொண்ணு போனை கட் பண்றா. என்னங்க? போனை கட் பண்ணா அவளை விட்டுருவேனா? இரு, மறுபடியும் கால் பண்றேன். The subscriber is currently switched off. Please try after some time.
உன் பொண்ணு எவ்வளவு கேடியா இருந்தா நான் பேசின உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. சை, இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த ஒரு நம்பர் போதும் அவளை மாட்டி விடுறதுக்கு. என்னங்க ப்ளீஸ்ங்க, மாட்டிலாம் விட்டுறாதீங்கங்க. கஷ்டப்பட போறது நம்ம பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம பேத்தியும் தாங்க. இருக்கட்டும், தண்டனையை அனுபவிச்சாதான் அவளுக்கு அறிவு வரும். பூமாரிய சின்ன பொண்ணு எவ்வளவு அருமையா வளர்த்திருக்கா பாத்தியா? அதுவும் ஒரு பிள்ளை தானே, நீயும் வளர்த்து வச்சிருக்கியே. கேவலமா ஒரு அடங்காத பிள்ளைய இவளால எல்லார்கிட்டயும் தலை குனிஞ்சுதான் போக வேண்டியது இருக்கு. இப்பவும் அந்த கீர்த்திக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் நினைச்ச நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஜாக்கிரதை. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், என்ன இப்படி வெறுத்து பேசுறீங்களே? எல்லாத்துக்கும் காரணமே உன் பொண்ணு தாண்டி. கீர்த்தி, யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட தான் ரம்யா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா கீர்த்தி? புது நம்பரை யாருக்கும் கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு தானே போனேன். குழந்தைகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுடி, அதான் அம்மாக்கு போன் பண்ண. இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பாத்துக்கணும், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். போன வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சத்யா, மஞ்சுளா, ரேவதி, ராணி, ஷாரன், சந்திரா, ஜீவி, பிரேமலதா, அருணா முத்துராஜ், திரு, அனுஷ்யா தேவி, அஸ்மத் கான், சரண்யா குமார், கனிமொழி, ஜெரி, கனகா, தேன்மொழி, ரேஷ்மா, ஜீவன், கணேசன், ஜெயபால், லதா வரதராஜன், உங்க எல்லாருக்கும்